வணக்க மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. பெண்களுக்கு இலவசமாக 50,000 ரூபாய் மற்றும் பாராட்டு சான்றிதழ் ஆகியவற்றை கொடுக்கக்கூடிய ஒரு திட்டத்தை தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க. அது என்ன திட்டம், அதற்கு தகுதியான பெண்கள் யார், அதற்கு எப்படி விண்ணப்பம் செய்ய வேண்டும், விண்ணப்பம் செய்வதற்கான கடைசி தேதி என்ன, இது போன்ற கூடுதல் விவரங்களை எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நாங்கள் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு முழுசா தெரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, பெண்களின் முன்னேற்றத்திற்காக பல்வேறு திட்டங்களை மத்திய மாநில அரசுகள் செயல்படுத்தி வருகிறது. இதன் மூலமாக பெண்கள் சொந்த தொழில் தொடங்கி யாருடைய உதவியும் இல்லாமல் முன்னேற வழிவகுக்கப்படுகிறது. மேலும் மானிய உதவி திட்டங்கள், கடன் உதவி திட்டங்கள், மகளிர் உரிமை தொகை போன்ற பல்வேறு திட்டங்களும் செயல்பாட்டில் இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மகளிர் முன்னேற்றத்திற்காக பாடுபட்டவர்களுக்கு தமிழக அரசு சார்பாக விருதும் ரொக்க பரிசும் வழங்கப்பட இருக்கிறது. சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் மூலம் இந்த விருதுகள் வழங்கப்படுகிறது. சிறந்த சேவை புரிந்த சமூக சேவகர் விருதுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. இது தொடர்பாக சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவர் ரஷ்மி சித்தார்த் ஜெகதே வெளியிட்ட அறிவிப்பில், தமிழ்நாடு அரசு 2024ஆம் ஆண்டில் சுதந்திர தின விழாவில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மூலம் சிறந்த சமூக சேவை புரிந்த பெண்களுக்கு 50,000 ரொக்க பரிசும் சான்றிதழும் மற்றும் சிறந்த தொண்டு நிறுவனங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசும் சான்றிதழும் வழங்கப்பட்டது. ஆகவே சென்னை மாவட்ட மக்கள் 2025ஆம் ஆண்டுக்கு விண்ணப்பிக்கும் தகுதி வாய்ந்த நபர்கள் தமிழ்நாட்டை பிறப்பிடமாகவும் 18 வயதிற்கு மேற்பட்டவராகவும் இருத்தல் வேண்டும். பெண்களின் முன்னேற்றத்திற்காக குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் சமூக நலனை சார்ந்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டவராக இருத்தல் வேண்டும். பெண் குலத்திற்கு பெருமை சேர்க்கும் வகையிலான நடவடிக்கைகள் மொழி, இனம், பண்பாடு, கலை, அறிவியல், நிர்வாகம் போன்ற துறைகளில் மேன்மையாக பணிபுரிந்து மக்களுக்கு தொண்டாற்றும் வகையில் தொடர்ந்து பணியாற்றும் சமூக சேவகர் மற்றும் நிறுவனங்களிடமிருந்து இந்த விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான தொண்டு நிறுவனங்கள் அரசு அங்கீகாரம் பெற்ற நிறுவனமாக இருத்தல் வேண்டும். இந்த விருதுக்கு தகுதியானவர்கள் தமிழக அரசின் விருதுகள், அதாவது awards.tn.gov.in என்ற இணையதளம் மூலமாக விண்ணப்பம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இணையதளத்தில் தகுதி வாய்ந்த விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதற்காக விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20/6/2025 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பிட்ட தேதிக்கு பிறகு பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்கப்படாது. முழுமையான கையேடு 3 நகல்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் இருக்க வேண்டும். மேலும் இணையதள விண்ணப்பத்தினை மாவட்ட ஆட்சியரகத்தில் சிங்கார வேலனார் மாளிகை 8வது தளத்தில் செயல்படக்கூடிய மாவட்ட சமூக நல அலுவலகத்தில் 20/6/2025 மாலை 4 மணிக்குள் ஒப்படைக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவித்துள்ளார். மக்களே, பொதுமக்களுக்கு சேவை செய்யக்கூடிய நல்லுள்ளம் படைத்த பெண்கள் மற்றும் சமூக சேவகர்கள் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பம் செய்யலாம். அதோடு அவர்களுக்கான பாராட்டு சான்றிதழ் மற்றும் 50,000 ரொக்க பணமானது வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 15ஆம் நாள் சுதந்திர தின விழாவில் வழங்கப்படும் என்பதையும் சொல்லியிருக்காங்க. மக்களே, இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.